Daily. Taste the Daily. மத்திய அரசு மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டில் பாரபட்சம் காட்டுகிறது, வரி பகிர்வில் ஓர வஞ்சனை செய்கிறது என்ற குற்றச்சாட்டுகள் பாஜக ஆட்சி செய்யாத மாநிலங்களில் இருந்து எழுவது தொடர் கதையாகவே உள்ளது. அந்த கருத்துக்களுக்கு வலு சேர்த்துள்ளது மத்திய அரசின் சமீபத்திய தரவுகள். மக்களவையில் காங்கிரஸ் எம்பி சசி தரூர் எழுப்பிய கேள்விக்கு நிதித்துறை சார்பில் கொடுக்கப்பட்டுள்ள பதில் பல விவாதங்களுக்கு வழிவகுத்துள்ளது. கடந்த 5 நிதியாண்டுகளில் மாநிலங்கள் மத்திய அரசுக்கு எவ்வளவு தொகையை வரியாக செலுத்தியுள்ளது, வரி பகிர்வாக மத்திய அரசு எவ்வளவு தொகையை மாநிலங்களுக்கு திருப்பி வழங்கியுள்ளது என்பது தொடர்பாக தரவுகள் வெளியாகியுள்ளன. அதன்படி இந்தியாவில் அதிகம் வரி செலுத்தும் மாநிலமாக உள்ள மகாராஷ்டிரா 2024-25 நிதியாண்டில் கடந்த டிசம்பர் மாதம் வரை 2,65,349 கோடி ரூபாயை வரியாக செலுத்தியுள்ளது. அதுவே 2025 ஆண்டு ஜனவரி மாதம் வரை மத்திய அரசின் வரி பகிர்வில் 67,855 கோடி ரூபாய் மட்டுமே திரும்ப பெற்றுள்ளது. மத்திய அரசின் வரி பகிர்வில் மகாராஷ்டிரா சுமார் 1,97,493 கோடி ரூபாய் குறைவாக பெற்றுள்ளது. குறிப்பிட்ட நிதியாண்டில் மகாராஷ்டிரா செலுத்திய வரியிலிருந்து சுமார் 75% தொகையை குறைவாக வழங்கியுள்ளது மத்திய அரசு. அதிகம் வரி செலுத்தும் இரண்டாவது மாநிலமாக இருக்கும் கர்நாடகா 2024-25 நிதியாண்டில் 1,17,597 கோடி ரூபாயை மத்திய அரசுக்கு வரியாக செலுத்தியுள்ளது. ஆனால் 39,175 கோடியை மட்டுமே மாநிலங்களுக்கான வரி பகிர்வாக பெற்றுள்ளது. சுமார் 78,421 கோடி ரூபாய் குறைவாக பெற்றுள்ளது கர்நாடகா. அதன்படி பார்த்தால் கர்நாடகாவிற்கு வரி பகிர்வில் 67% தொகையை குறைவாக வழங்கியுள்ளது மத்திய அரசு. அதற்கு அடுத்தபடியாக இருக்கும் குஜராத் 1,01,117 கோடியை வரியாக செலுத்தியுள்ள நிலையில் 37,360 கோடியை மட்டுமே வரி பகிர்வில் பெற்றுள்ளது. செலுத்திய வரியை விட 63,756 கோடியை குறைவாக பெற்றுள்ளது குஜராத். அதிகம் வரி செலுத்தும் மாநிலங்களின் பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளது தமிழ்நாடு. 97,129 கோடியை வரியாக செலுத்தியுள்ள தமிழ்நாடு 43,815 கோடியை மட்டுமே வரி பகிர்வில் பெற்றுள்ளது. அதன்படி பார்த்தால் 53,313 கோடி ரூபாயை குறைவாக வழங்கியுள்ளது மத்திய அரசு. அதாவது தமிழ்நாடு வரியாக செலுத்திய தொகையை விட தமிழ்நாட்டிற்கு கிடைத்த வரி பகிர்வு சுமார் 55% குறைவு. அதிக தொகையை வரியாக செலுத்தும் மாநிலங்கள் வரி பகிர்வில் அதிக தொகையை பெறும் மாநிலங்களாக இல்லை என்பதை கவனிக்க வேண்டியுள்ளது. அதிகம் வரி செலுத்தும் மாநிலங்களின் நிலை இப்படி இருக்க, மாநிலங்களுக்கான வரி பகிர்வில் அதிக தொகையை பெறும் மாநிலங்களை பார்க்க வேண்டியுள்ளது. சுமார் 1,92,696 கோடியை வரி பகிர்வில் பெற்றிருக்கும் உத்தரப்பிரதேசம் 2024-25 நிதியாண்டில் 83,585 கோடியை மட்டுமே வரியாக செலுத்தியுள்ளது. அதன்படி பார்த்தால் 1,09,111 கோடி ரூபாயை அதிகமாக பெற்றுள்ள உத்தரப்பிரதேசம் வரியாக செலுத்திய தொகையை விட சுமார் 130% தொகையை வரி பகிர்வில் கூடுதலாக பெற்றுள்ளது. 14,281 கோடியை மட்டுமே வரியாக செலுத்தியுள்ள பீகார் வரி பகிர்வில் 1,08,040 கோடி ரூபாயை வரி பகிர்வில் பெற்றுள்ளது அதிர்ச்சி அளிக்கும் விஷயமாக உள்ளது. வரி பகிர்வில் 93,759 கோடியை கூடுதலாக பெற்றுள்ள பீகார் செலுத்திய வரியை காட்டிலும் சுமார் 656% தொகையை அதிகமாக பெற்றுள்ளது. மத்திய பிரதேசம் 32,898 கோடியை மத்திய அரசுக்கு வரியாக செலுத்திய நிலையில் 84,323 கோடியை வரி பகிர்வில் பெற்றுள்ளது. சுமார் 51,425 கோடியை கூடுதலாக வரி பகிர்வில் பெற்றுள்ளது மத்திய பிரதேசம். வரி பகிர்வில் அதிக தொகையை பெறும் டாப் 5 மாநிலங்களில் மேற்கு வங்கத்தை தவிர மற்ற மாநிலங்களில் பாஜக ஆட்சியில் இருப்பது குறிப்பிடத்தக்கது.
குறிப்பிடத்தக்கது. அதிக தொகையை வரியாக செலுத்தும் மாநிலங்களுக்கு விடுக்கப்பட்ட மொத்த தொகையிலிருந்து ஒற்றை இலக்க சதவிகிதத்திலேயே வரி பகிர்வு அளிக்கப்படும் நிலையில் பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசத்திற்கு மட்டும் இரட்டை இலக்க சதவிகிதத்தில் வரி பகிர்வு கொடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ஒரு மாநிலம் செலுத்தும் வரியிலிருந்து குறிப்பிட்ட சதவிகித நிதி அந்த மாநிலத்திற்கு வரி பகிர்வாக சென்று சேர்வதை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைக்கு வலு சேர்க்கும் விதமாக இந்த தரவுகள் அமைந்துள்ளன. Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.